ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க. நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்ன்னு கேட்டிங்கன்னா, காலையில நம்ம வீடியோ போட்டிருந்தோங்க. தரமான நம்ம பெட்டை குட்டிகளும், கிடாய் குட்டிகளும் தேர்வு செய்யும் முறை என்ன? அத பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு அந்த குட்டிகள் வேணும். 2 குட்டிகள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. இல்லைங்க பால் குடிக்கிற குட்டிங்க 4 மாசம் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம். இல்ல கம்பல் பண்ணி வேணும் அப்படின்னாங்க. ஈவினிங் நைட் எத்தனை மணி ஆனாலும் வந்துருவோம். எங்களுக்கு அந்த குட்டிகள் 2ம் வேணும்னு சொல்லி அப்பயே புக் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம அந்த குட்டிகள் வந்து ஒரு குட்டி ஒரு பெட்டையும், ஒரு கிடாயும் நம்ம குடுத்துரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு எனக்கு இன்னொரு கடாய் குட்டியும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. இது பார்த்தீங்கன்னா, பெட்டை குட்டியோட வயசு பார்த்தீங்கன்னா 4 மாசம் முடிஞ்சு 1 வாரம் ஆகுதுங்க. இதனோட வெயிட் 28 கிலோ 24 கிலோ வந்திருக்குங்க. கிடாய் குட்டியோட வயசு பார்த்தீங்கன்னா 5 மாசம் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு கிடாய் வந்து 30 கிலோவும், இன்னொரு கிடாய் வந்து 32 கிலோவும் வெயிட் வந்ததுங்க. அப்புறம் நைட்டு 9 மணிக்கு வந்தாங்க. அப்புறம் வண்டி வந்ததுனால சரி நம்ம குடுத்துரலாம் அப்படின்ட்டு குடுத்துட்டோங்க. இது மாரி குட்டிகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க. மேலும் நம்மளோட சேனலோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேருங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. பயனுள்ள தகவலா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.